கப்பலோட்டிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த இந்த ஒருவரை மட்டும்தான் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தமிழுக்காகவும் இந்திய விடுதலைக்காகவும் பெரிய அளவில் சீர்திருத்தங்களை செய்துள்ளனர். குறிப்பாக தமிழின் முதல் நாவல் நூலை எழுதிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இவர் எழுதிய நாவல் நூல் மூலமாக சமூக சிந்தனையில் மாற்றத்தை வித்திட்டார். பெண்கள் கல்வி, விதவை மறுமணம், தமிழ்மொழி வளர்ச்சி, சட்டத்துறையில் ஏராளமான பங்களிப்பு என பல சீர்திருத்தங்களை இவர் கொண்டு வந்துள்ளார். திரு வி. கல்யாணசுந்தரம் பிள்ளை, அதாவது திரு வி.க. தமிழ் சிந்தனையும் தேசிய சிந்தனையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டவர். தொழிலாளர் நலனுக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடியவர். எழுத்து, பேச்சு என எந்த இடங்களிலெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ சமூக நீதி கொள்கையை வளர்த்தவர். சுயமரியாதை, சமத்துவம் போன்றவற்றை அவருடைய பத்திரிகை வாயிலாக சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர். சுப்பிரமணிய சிவா பிள்ளை இளைஞர்களிடையே தேசபக்தி மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். அடக்குமுறைகளுக்கு எதிரான பொது கூட்டங்கள், சுதந்திரம் எல்லோருக்கும் என்ற சமத்துவ சிந்தனை, வறுமை, சிறைவாசம் போன்ற துன்பங்களை ஏற்று சமூக சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தவர். எஸ். சத்தியமூர்த்தி பிள்ளை இந்திய தேசிய காங்கிரசின் தமிழ்நாட்டில் முக்கிய தலைவராக இருந்தவர். காந்திய சிந்தனையை தமிழ்நாட்டில் வலுப்படுத்தியவர். சட்டமன்றத்தில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக உரையாற்றியவர். அரசியல் விழிப்புணர்வு, ஜனநாயக உரிமைகள் குறித்து மக்களுக்கு கல்வி கொடுத்தவர். குறிப்பாக காமராஜர், ராஜாஜி போன்ற தலைவர்களை அரசியலில் ஊக்குவித்தவரே எஸ். சத்தியமூர்த்தி பிள்ளைதான். நாமு. வெங்கடசாமி பிள்ளை தமிழ் மொழி, இலக்கணம், கல்வி வளர்ச்சி, சமூக முன்னேற்றத்திற்கான எழுத்துப் பணிகள் என பல விஷயங்களை தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் செய்தவர். டி.எம். நாயகம் பிள்ளை கல்வி நிறுவனங்களை தொடங்கி ஏழை மாணவர்களுக்கு கல்வி, சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள், கல்வியே சமூக விடுதலைக்கான வழி என்ற கோட்பாட்டை நிலைநிறுத்தியவர். முத்து பிள்ளை ஜாதி வேறுபாடுகளுக்கு எதிரான சமூக உரைகள், கிராம அளவில் கல்வி, சுகாதார விழிப்புணர்வு, பெண் கல்விக்கு ஆதரவு என சமூகத்தில் சீர்திருத்தவாதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். ராமசாமி பிள்ளை பத்திரிகை வழியாக சமூக அநீதிகளை வெளிச்சம் போட்டவர். ராமசாமி பிள்ளை ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைகள் மீது பயமே இல்லாமல் விமர்சனம் வைப்பவர். பொதுமக்களின் உரிமைகள் குறித்து எழுத்து போராட்டம் நடத்தி தீர்வு கண்டவர். இப்படி எண்ணற்ற தலைவர்கள் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக தமிழகத்தில் இருந்து தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராடியுள்ளனர். தொடர்ச்சியாக மறக்கடிக்கப்பட்ட தலைவர்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்வோம்.